பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. புது எண்ணெய் அபிஷேக புது பல, புது எண்ணெய் அளித்திடுமே. நவ மொழியால் துதித்திடவே வல்லமை. ஆமே. நவ மொழியால் துதித்திடவே. ஆமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பு. தேவ ஆவியே தாகம் தீருமே. தேவ ஆவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்த இந்த அடிமைக்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த வசனத்தை மையமாக நாம் கொண்டு செருபாபேலினுடைய தன்மைகளை நாம் தியானிக்க தொடங்கி, செருபாபேலுடைய பெயர் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகிறவருடைய பெயர் பட்டியலில் அவன் பெயர் முதன்மையாக இடம்பெற்றிருந்தது. அதுபோல இந்த உலகத்திலிருந்து, இந்த பாபிலோனுக்கு ஒப்பாய் இருக்கிற இந்த உலக வாழ்வை விட்டு பரலோகத்திற்கு போகிறதான அந்த சோதரிக்கிறோம் வாழ்விலே தேவன் நம் கையில் வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இடம்பெற வேண்டும், முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்திற்குரியவர்களாய் நாம் மாற வேண்டுமானால், ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இடம் பெற வேண்டுமானால், என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதை குறித்து வெளிப்படுத்தல்ல 3ஆம் அதிகாரத்தை அநேக வாரங்களாக அந்த குறிப்பிட்ட சோத்திர வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். இன்றைக்கு வெளிப்படுத்தல் 3 வசனம் 5 ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். போன வாரம் நாம் அந்த அறிக்கையை குறித்து பார்த்தோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நீங்க அறிக்கை செய்தால்தான் அவர் உங்கள் நாமத்தை கிறுக்கி போடாமல் அந்த நாமத்தை பிதாவுக்கு முன்பதாகவும் தூதருக்கு முன்பதாகவும் அவர் அறிக்கை செய்வார் என்று சொல்லி போன வாரம் தியானித்தோம். அந்த செய்தியினுடைய பிற்பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் பாருங்க, எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, 2 வார்த்தையும் ஒன்றுக்கொன்று எதிரானது. ஒன்று, அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன், மாறாக அவன் நாமத்தை நான் அறிக்கை செய்வேன்றார். அது ஆப்போசிட்டா பாருங்க, சிலருடைய பேரெல்லாம் கிறுக்கி போடுறாரு, அவங்க பேரையும் அவர் பயன்படுத்துறதே இல்லை. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க பேரை வாய் நிறைய சொல்றாரு அவர். அவங்க பேரை வாய் நிறைய சொல்றது மட்டுமல்ல, அது ஜீவ புஸ்தகத்தில் நிரந்தரமாய் பதிவு செய்கிறார். எத்தனை பேருக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் இருக்குது?
என் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாம வைக்கணும். என் பேரை தூதருக்கு முன்பதாகவும் பிதாவுக்கு முன்பதாகவும் என் நாமத்தை அவர் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. அப்போ உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும், உங்க பேரை அவர் அறிக்கை பண்ணணும்னா நீங்கள் அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அவருடைய நாமத்தை ஊர் ஊரா சொல்லணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய நாமத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அந்த நாமம் உங்களை ரட்சிக்கும், அந்த நாமம் உங்களுக்கு சுகம் கொடுக்கும். இயேசு நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நாங்கள் இயேசுவின் பிள்ளை, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று ஒவ்வொரு நாள் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒவ்வொரு நாள் அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. உங்க பேரை ரொம்ப வெளியே காட்டக்கூடாது. நம்ம பேரை மறைச்சு கர்த்தருடைய பேரை எக்ஸால்ட் பண்ணணும். நான் இல்லைங்க, ஆண்டவர் தாங்க இதெல்லாம் செஞ்சாரு. என்னங்க இவ்வளோ பேர் வீடு கட்டிட்டீங்க? இல்லைங்க, நான் இல்லைங்க, இயேசுநாதர் செஞ்சாருங்க. புறஜாதியார்கிட்ட சொல்லுங்க சோத்திரம். யாராவது என்ன இப்போ உங்கள் பிள்ளைய இந்த இடத்துல சேர்த்துட்டீங்க போல, பரவாயில்ல அப்படின்னு. ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டங்க அப்படிலாம் சொல்லி உங்கள் கூடிய பீத்தல் பெருமையை சொல்லக்கூடாது. இயேசுநாதர் அதெல்லாம் செய்ய வச்சாருங்க. ஒவ்வொரு காரியத்திற்கு இயேசு இயேசு இயேசு. கையை தட்டுங்க. இயேசு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உலகத்தா இது எப்படிங்க நடந்தது? இது எதனாலங்க நடந்ததுன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அம்மா கொடுத்தாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், அதனால் இது நடந்ததுன்னு சொன்னது அசிங்கம், அவலட்சணம். அந்த இடத்திலெல்லாம் இயேசு எங்களுக்கு அதை செய்தார். இயேசு அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நேரிட பண்ணினார். இயேசு எங்களுக்கு அதற்கு போதுமானவராக இருந்தார். அந்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் நீங்கள் சொல்ல 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 உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நிலை பெற்றிருக்கிறது மட்டுமல்ல, உங்க நாமத்தை அவர் கிறுக்கி போடாமல் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அறிக்கை இடுதல் என்கிற காரியத்தை சோத்தரிக்கிறோம். ஒரு 2 வசனத்தை சோத்திர போன வாரம் நம்ம தியானிச்சோம். இருந்தாலும் அதை நம்ம வாசிச்சுட்டு அப்படியே போயிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் அதை டீப்பாக கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 2 வசனத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். எபிரேயர் 4:14 பாருங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். இந்த இயேசு மகா பிரதான ஆசாரியர்னா நமக்காய் பரிந்து பேசுகிற ஆசாரியர். அல்லேலூயா. அவர் நமக்காக இருக்கிறதுனால நாம் பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இது ஒன்று. எபிரேயர் 10:23 இப்படி சொல்லுது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:14 சொல்லப்படுகிற அறிக்கை என்னவென்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு தேவனிடத்தில் இரக்கம் பெற்று ரட்சிக்கப்படுறோம். அதைத்தான் 14ஆம் வசனம் சொல்லுது. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கை, பாவங்களை அறிக்கை பண்ணோம். தேவனுக்கு பிரியமில்லாத செய்ததெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிக்கை பண்ணியிருக்கிறோம். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு அறிக்கை பண்ண ஆண்டவர்கிட்ட, அதிலே நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. இது நம்ம ஆரம்ப காலங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனால் இரக்கம் பெறுகிறான், ரட்சிப்பு பெறுகிறான், விடுதலை பெறுகிறான். அது ஆனால் எபிரேயர் 10:23 ஒரு அறிக்கை வருது. இது என்னன்னா, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில், நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதில் எப்படி இருக்கணும்? அசைவில்லாமல். பாவங்களை அறிக்கை செஞ்சு ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் மற்றொரு அறிக்கை இருக்குது. அது என்னன்னா, முன்னேற்றமான அறிக்கை, விசுவாசமான அறிக்கை, நம்பிக்கையான அறிக்கை. கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார், நான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது.
அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இதன்படியே என் வாழ்க்கை நடக்கும் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்பி விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிற ஒரு வாழ்க்கை. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில். சபையார் அந்த வார்த்தையை சொல்லுங்கள், என்னுடைய நம்பிக்கை, நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இயேசுவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த வசனத்தின் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை. சொல்லுங்க, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் செய்து முடித்த மீட்பின் திட்டத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது அதை இயேசு சந்தோஷமாய் பிதாவுக்கு முன்பாக எடுத்து சென்று பிதாவினிடத்திலே போய், பிதாவே, நான் சிலுவையில் செய்து முடித்த மீட்பை என் பிள்ளைகள் விசுவாசித்து அதை தெளிவாய் புரிந்து கொண்டு அதன்படியே செய்ய வேண்டும் என்று அவர்கள் விசுவாச அறிக்கை செய்கிறபடியால் இந்த அறிக்கையின்படியே என் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும் என்று நம்முடைய அறிக்கையை இயேசு பிதாவிடத்திலே சமர்ப்பிப்பார். பிதா அதை பார்த்து அதற்குரிய பதிலை நமக்கு தருகிறார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அதனால்தான் பைபிள் சொல்கிறது, வானங்களின் வழியாய் அவர் சென்றிருக்கிற மகா பிரதான ஆசாரியர் என்கிற இயேசு நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். இயேசு என்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய அறிக்கையை அவர் பிதாவிடத்திலே கொண்டு போவார். சோத்திருக்கிறோம். சிலுவையிலே அவர் முடித்த திட்டங்களை விசுவாசித்த அறிக்கை செய்வது. எனவே நமது அறிக்கை நம்முடைய உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நமது அறிக்கை சூழ்நிலையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நம்முடைய அறிக்கை அறிவின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் அறிக்கை இருக்கக்கூடாது. சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் செய்து முடித்த மீட்பின் அடிப்படையில் நம்முடைய அறிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அறிக்கை என்றால் என்ன? வேதாகமத்தின் விசுவாசத்தின்படியே, வேதாகமத்தின் வெளிச்சத்தின்படியே சரியாய் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பைபிள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி இருக்குது, நீங்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது, நீங்கள் பலவான்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய சம்பத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதை இந்த வார்த்தைக்கு என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாட்டா கூட நான் அப்படித்தான் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமது அறிக்கை நம்மை வாழ்வடைய செய்யும். நம்முடைய அறிக்கை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க பண்ற அறிக்கை உங்களை வாழவும் செய்யும், நீங்க பண்ணுகிற அறிக்கை உங்களை அழிச்சிடவும் செய்யும். உங்க அறிக்கை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 5-6 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய நாவு நெருப்புக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெருப்பை வச்சு நல்ல காரியத்தையும் செய்யலாம், நெருப்பை வச்சு கெட்ட காரியத்தையும் செய்யலாம். நெருப்பை வச்சு அரிசியை சோறாக்கலாம், நெருப்பை வச்சு ஒரு வீட்டையும் கொளுத்திடலாம். ஆகவே நம்முடைய நாக்கு ஒரு நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பை நல்லதுக்கு பயன்படுத்துறோமா கெட்டதுக்கு பயன்படுத்துறோமான்னு நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நான் நாசமா போவேன்னா நாசமா தான் போவோம். கர்த்தர் நல்லா வைப்பார்னா நல்லா இருப்போம். நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வெற்றி வாழ்க்கை என்பது நம்முடைய அறிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே நினைக்கும் நினைவுகளை சாத்தானுக்கு தெரியாது. சாத்தான் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சாத்தான் தெரியாது. இயேசுநாதருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்முடைய நினைவுகளை வார்த்தைகளை பேசும்போது தான், ஓஹோ உனக்கு இப்படிலாம் ஆண்டவர் செய்யணும்னு நீ விரும்பினியா அப்படின்னு சாத்தான் அப்போதான் நம்ம வார்த்தையில அறிக்கையில வரும்போது தான் நம்ம என்ன பேச வரோன்னு அவனுக்கு தெரியும். சோத்திரிக்கிறோம். ஆகவே நீங்க நினைக்கிற வரைக்கும் சாத்தானுக்கு தெரியாது. ஆனா வாயில வார்த்தை வந்துச்சுன்னா சாத்தான் பிடிச்சுக்குவான். நான் கீழே விழுந்து தான் போறேன், நான் நாசமா தான் போறேன்னா பிசாசு அந்த வார்த்தையை பிடிச்சு வச்சு அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைய பார்ப்பான். இவங்க தான் நான் நாசமா போவேன், நான் ஒண்ணுமில்லாம போவேன்னு சொன்னாங்களே, அதனால அந்த வார்த்தையை பிடிச்சு உங்க வீட்டுக்குள்ள வர பார்ப்பான். வாலிப தம்பி உனக்குள்ள வர பார்ப்பான்.
உங்க வாழ்க்கையின் எல்லைக்குள்ள வர பார்ப்போம். ஆகவே நம்முடைய அறிக்கையை நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆமென்னு சொல்லுங்க. நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை என்ன செய்வாங்க? புசிப்பாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நாக்கில் நீங்க அறிக்கை செய்கிறதுல தான் இருக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு. சோத்திரம். நீதிமொழிகள் 18:20 சொல்லுது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவு அவனவன் திருப்தியாவான். நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருப்பதும், நீங்கள் நிரப்பப்படுவதும், நீங்கள் திருப்தியாவதும் உங்கள் அறிக்கையை வைத்துதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே உங்கள் அறிக்கை ரொம்ப முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. நான் நிரப்பப்பட வேண்டுமானால், நான் திருப்தியா இருக்க வேண்டுமானால், நான் கனி உள்ளவனா இருக்க வேண்டுமானால், என் நாவின் அறிக்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அறிக்கை தான் நாம் யாருன்னு காட்டுது. நீங்கள் நீதிமானா, நீங்கள் துன்மார்க்கனா, நீங்கள் பரிசுத்தவானா, நீங்கள் பாவியா என்கிறதை உங்க அறிக்கையை வச்சு, உங்க பேச்சை வச்சு, உங்க அறிக்கையை வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எப்போதான் அவர் விழுந்துட்டாரு, இவர் விழுந்துட்டாரு, அப்படியாக இப்படியாக. சில நேரங்களை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருப்பான். மற்றவங்க கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பான். அப்படின்னா அவனும் சீக்கிரத்தில் விழப்போறான்னு அர்த்தம். அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான், அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இவன் இப்படி ஆயிட்டான். எந்நேரமும் 24 மணி நேரமும் எப்போ பேசினாலும் நீ அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறனா, நீ சீக்கிரத்தில் நீயும் விழப்போறன்னு அர்த்தம். சோத்திரம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரிக்கிறோம் நம்பிக்கையற்ற வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள். மத்தேயு 12:37 சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளாலே குற்றவாளி என்றும் நீ தீர்க்கப்படுவாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் இன்று பல பேருக்கு நம்பிக்கை, விசுவாசம் அறிக்கை வர்றதே இல்லை. விசுவாசமான நம்பிக்கைக்குரிய அறிக்கையே வாயில வரல. ஏன்னா விசுவாசம் அவருடைய இருதயத்தில் இல்லை. ஏனென்றால் மத்தேயு 12:34 சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? உள்ள என்ன இருக்கோ அதான் வார்த்தையா வெளியே வருது. இப்ப உள்ள விசுவாசம் இருந்தா வார்த்தை விசுவாச வார்த்தையா வரப்போகுது. உள்ள நம்பிக்கை இருந்தா வார்த்தை நம்பிக்கைக்குரிய வார்த்தை என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அதனாலதான் சங்கீதம் 116:10 தாவீது சொன்னார், விசுவாசித்தேன் ஆகையால் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். அப்படியானால் தாவீதுனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை. இதை 2 கொரிந்தியர் 4:13 பவுல் அதை மறுபடியும் சபைக்கு சொல்லும் போது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, தாவீது சொன்ன அந்த வார்த்தையை ரிமெம்பர் பண்ணி எழுதியிருக்கிறபடி, நாங்களும் அந்த விசுவாச ஆவியுடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இந்த பேசுகிறோம்னா அறிக்கை இடுகிறோம். தேவனுடைய பிள்ளைய உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுவதற்கும் உங்கள் நாமத்தை கர்த்தர் அறிக்கையிடுவதற்கும் நான் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அறிக்கை விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள். ரோமர் 10:8 பாருங்க. ஒரு 3 வசனத்தை நான் லைனா படிக்கிறேன், கொஞ்சம் நல்ல ஷார்ப்பா கவனிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும். முதல்ல வாய் வருதா, இருதயம் வருதா? வாய் வருது. அப்புறம் என்ன வருதுங்க? இதை கொஞ்சம் நல்லா மைண்ட் பண்ணீங்க. அடுத்த வசனம் ரோமர் 10:9 பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இங்க வாய் முதல்ல வருதா, இருதயம் முதல்ல வருதா? வாய் முதல்ல வருது, இருதயம். அப்போ 8ஆம் வசனத்தில் வாய் முதல்ல வருது, இருதயம் 2வது வருது. 9வது வசனத்தில் வாய் முதல்ல வருது, இருதயம்
2வது வருது. இப்போ அடுத்த வசனம் ரோமர் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. இப்போ வாய் முன்னாடி வருதா, இருதயம் முன்னாடி வருதா? இருதயம் முன்னாடி வருது. உதாரணமா ஒரு வாய்ப்பாடு, நம்ம படிக்கிற ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்றோம். எனக்கு 9ஆம் வாய்ப்பாடு எனக்கு தெரில. நான் வாய்ப்பாடு புஸ்தகத்தை வச்சு என் வாயில நான் என்ன செய்யறேன், அந்த வாய்ப்பாட்டை சொல்றேன். ஆனா என் இருதயத்தில் அந்த வாய்ப்பாடு இல்லை. இப்போ நான் வாயில சொல்லி சொல்லி என் இருதயத்தில் பதிய வைக்கிறதுக்கு 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வாயால தான் சொல்றேன். சொல்ல 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 அந்த வாய்ப்பாடு எங்க பதிவாயிருதுங்க? இருதயத்தில் பதிவாயிருது. முன்னாடி அந்த வாய்ப்பாடு என் இருதயத்தில் இல்லை. இப்போ வாயில சொல்லி 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 எங்க பதிவாயிடுச்சுங்க? இருதயத்தில் பதிவாயிடுச்சு. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எங்க இருக்கிற வாய்ப்பாட்டை நான் எங்க இருந்து கொண்டு வந்து எழுதணுங்க? இருதயத்தில் இருக்கிறத வாயில சொல்லி கொண்டு வர்றது. இப்போ கர்த்தருடைய இந்த வசனம் இருக்க, இந்த வசனம் எனக்குள்ள இருதயத்தில் இல்லை. ஆனா இதை சொல்லி 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 வாயில சொன்ன வசனம் இப்ப எங்க வந்துருச்சுங்க? இருதயத்தில் வந்துச்சு. அப்ப இருதயத்தில் வசனம் நிறைந்து இருக்கும் போது இருதயத்திலிருந்து திரும்ப வாயில வருது பாருங்க. அதான் விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. அதாவது முன்னாடி என் இருதயத்தில் வசனம் இல்லை, முன்னாடி என் இருதயத்தில் விசுவாசம் இல்லை. ஆனா என் இருதயத்தில் விசுவாசம் இல்லாட்டாலும், என் இருதயத்தில் வசனம் இல்லாட்டாலும் நான் அதை திரும்ப 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 சொன்னேன். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த 2 வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவோம். அதுக்கு பிறகு நான் என்ன சொன்னேன், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை முதல் வாரம் சொல்லும் போது உங்களுக்கு தெரில, மனப்பாடமாக தெரில. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த 5 வசனத்தையும் நான் மனப்பாடமாக சொன்னேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் சொன்னீங்க. இப்போ அந்த வசனம் எங்கிருந்து வருதுங்க? நம்ம அறிக்கை செய்யும் போது இருதயத்தில் போயிடுச்சு. அது இருதயத்திலிருந்து வாயில வருது. அல்லேலூயா. அதுதான் ரோமர் 10:8 ரோமர் 10:9 வாய் அப்புறம் இருதயம்னு தொடங்குச்சு. ஆனா 10ஆம் வசனத்துல இருதயத்திலிருந்து அப்புறம் வாய்க்கு வருது. விசுவாச அறிக்கை என்பது என்ன? நான் ஏற்கனவே அறிக்கையிட்டு என் மனசுல பதித்ததை என் இருதயத்திலிருந்து என் வாய் வழியா சொல்றேன். நல்ல புரிஞ்சவங்களுக்கு ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க விசுவாச அறிக்கை. அப்போ தேவனுடைய காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்புனா முதல்ல நம்ம வசனங்களை மனப்பாடம் பண்ண. நல்ல தாவீது கூட சொல்றாரு, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல 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 திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல வாயில சொல்லி சொல்லி அது எங்க போய் பை ஹார்ட் ஆயிடுச்சுங்க? இருதயத்தில் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கேயாவது ஜெபிக்க போறேன், இல்லை யாருக்கோ கர்த்தருடைய வசனத்தை சொல்ல போறேன்னா, நான் இருதயத்திலிருந்து என் வாய்க்கு வந்துச்சுன்னா அதான் விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இருதயம் நிறைந்தால் வாய் பேசும். அப்போ உங்க இருதயம் வசனத்தினால, உங்க இருதயம் இயேசுவால, உங்க இருதயம் தேவ பிரசன்னத்தினால, உங்க இருதயம் அவருடைய நாமத்தினால நிறைந்திருக்குமானால் உங்கள் அறிக்கையின் மூலம் தேவ நாம மகிமைப்படும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சிலவங்க ஜெபிக்க சொன்னா வார்த்தையே வராது, வசனமே வராது. ஏன் வரல? இருதயம் காலியா இருக்குது. ஒரு வசனமும் இருதயத்தில் அவங்க என்ன செஞ்சு வைக்கவே இல்லை, பதிவு செஞ்சு வைக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, படித்த பிள்ளைகள் சொல்றேன், நோட்டு புஸ்தகத்தை படிக்கிறீங்க, சயின்ஸை படிக்கிற, மேக்ஸை படிக்கிற, இந்த உலக வாழ்வோடு முடிந்து போகக்கூடிய புஸ்தகத்தை சோத்திரிக்கிற, பேராவா மனப்பாடம் பண்ற. கர்த்தருடைய வசனம் எந்த அளவுக்கு வாயில சொல்லி சொல்லி உன் இருதயத்துல பதிச்சு வச்சிருக்கிற. வசனம் தான் நித்திய வாழ்வை உனக்கு கொடுக்கிறது. வசனம் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் உன்னை நித்தியத்தில் நிறுத்த போது கர்த்தருடைய வசனம் தான். நிறைய நேரம் உன் பிள்ளைய பதப்படி இதப்படின்னு நீ பாட புஸ்தகங்களை படிக்க சொல்றியே, வசனங்கள் எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்க. நான் ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் வசனங்களை பேப்பர்ல எழுதி எழுதி, இப்பெல்லாம் செல்போன் இருக்கு, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. சோத்திரிக்கிறோம். பஸ்ஸில் பிரயாணமாய் போகும் பொழுது, வழியில போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனங்களை நான் எழுதி என்னுடைய பாக்கெட்ல வச்சா திரும்ப திரும்ப சொல்லுவேன்.
திடீர்னு ஏதாவது ஒன்று தெரில, நான் மறுபடியும் அதை எடுத்து பார்ப்பேன். இப்படித்தான் பல வசனங்களை என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கனால ஜெபிக்கும் போது வசனங்களை சொல்லி ஜெபிப்பது, ஆராதிக்கும் போது வசனங்களை சொல்லி ஆராதிப்பது, பாடும் பொழுது வசனங்களை சொல்லி பாடுவது, உள்ள be filled with the word of God. தேவனுடைய வார்த்தையில நீ நிரப்பப்பட்டு அது வாயில வரும்பொழுது தேவ நாம மகிமைப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இன்னைக்கு உதாரணமாக யோபுவின் விசுவாச அறிக்கை. ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இந்த யோபுவினுடைய விசுவாச அறிக்கை நிறைய எழுதி வச்சிருக்கேன். ஒரு 7 காரியங்களை மட்டும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் கிறுக்கப்படாமல் உங்க நாமத்தை பிதாவுக்கு முன்பதாகவும் தூதருக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்யணும். அப்படியானால் உங்க இருதயம் அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்கணும். இயேசுதான் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை என்பது அவருடைய நாமம். அந்த வார்த்தையாகிய இயேசு உங்களுக்குள் நிறைந்திருக்கும் போது உங்க வாயில வசனம் சொன்னீங்கன்னா அதை இயேசுவையே நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோபுவை பாருங்கள். அவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறார், சன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் என்று சொல்லப்படுகிறார். தேவனை பற்றி அவர் குறை சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உறுதியாய் நின்ற பேதுரு என்று சொல்லப்படுகிறார். மனைவி சொல்லுகிறார், இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர். தேவனுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நிலைத்திருக்கிறவன். யோபுவை குறித்து யோபு 2:10 இப்படி சொல்லுகிறது, யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. என் வாழ்க்கை அவ்வளோதான், நான் அழிஞ்சு போயிட்டு போறேன், என் பிள்ளை 10 பிள்ளை செத்து போச்சு இல்ல, என் சொத்து சுதந்திரம்லாம் போச்சு இல்ல, நான் நாசமாத்தான் போறேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் என்று தன் உதடுகளை கொண்டு அவன் பதறி பேசவில்லை. எவ்வளவோ நஷ்டம் வாழ்க்கையில வந்துச்சுங்க. யோபுவினுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த மாதிரி அதனுடைய கால் பாகம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்காது. யோபுவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனையா அல்ல. ஆனால் அவ்வளவு பிரச்சனையின் நடுவிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. யோபு 16:5 சொல்லுகிறது, என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். யோபு 27:3, என் உதடுகள் தீமை சொல்வதில்லை. என் உதடு ஒரு நாளும், என் பேச்சு ஒரு நாளும் தீமையாயிருந்ததில்லை. யோபு 33:3 பாருங்க, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உணர்வுகளுக்கு ஒத்து இருக்குது. என் இருதயத்தில் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேனோ அதான் என் வார்த்தையா வெளியே வரும். நான் இருதயத்தில் நினைக்கிறது வேற, வார்த்தை வேற இல்லை. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கிறது. நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நான் அறிக்கையை பேசுறேன், தெளிவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோத்திருக்கிறோம். யோபு 32:18, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. பார்த்தீங்களா? The word of God அவனுக்குள்ள நிறைந்திருக்கிறது. என் உள்ளத்தில் உள்ள ஆவி அதை நெருக்கி ஏவுகிறது. வார்த்தை எனக்குள்ள நிறைந்திருக்கிறது. யோபு 32:20, நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன். நம்ம ஆட்கள்லாம் குத்தி கிழிக்கிறதுக்காக பேசுவான். சிலர்கிட்ட பேசினா நல்லது, சிலர்கிட்ட பேசாம இருந்தாலே நல்லது. தோத்திரம். சிலர்கிட்ட பேச நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். கதையை கந்தல் கைமா பண்றுவான். நம்மள சோத்திரம் பேசியே நம்மளை கொன்றுவான். ஆனால் பேதுரு யோபு சொல்கிறார், நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன், என் உதடுகளை திறந்து பிரதித்துரம் சொல்லுவேன். யோபு 32:22 பாருங்கள். அவர் சொல்றாரு, நான் இச்சகம் பேச அறியேன். உன்ன வெளியே ஒன்று சொல்றது, உள்ள ஒன்று சொல்றது, அப்படிலாம் பேசவே மாட்டேன். பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார். என் பேச்சில் நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன், நான் தகாதவைகளை பேசவில்லை. யோபு சோத்திருக்கிறோம் 42:8 கர்த்தரே யோபை பற்றி சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசல? நிதானமாய் பேசவில்லை. அப்படியானால் யோபு தேவனை குறித்து நிதானமாய் பேசுகிறான்.
ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாருங்க, நான் உபவாசம் பண்ணி என்ன செஞ்சார் இயேசு, என் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் தான் வந்துச்சு, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி என் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு அப்படின்னு தன் நிதானத்தை அவன் இழக்கவில்லை. என்னை குறித்து என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசினான். எத்தனையோ பிரச்சனைகள் நடுவிலும் அவன் நிதானம் இழந்து போகவில்லை. அவ பாருங்க, யோபுவினுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவினுடைய 7 அறிக்கைகளை நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. யோபு 1:21 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். முதல் குறிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கையிட்டவன் யோபு. யோபு 2:10 சொல்லுகிறது, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொடுத்தவருக்கு எடுக்க உரிமை இருக்கிறது, இதை குறித்து நான் விவாதிக்க மாட்டேன். அல்ல கவனிங்க, கொடுத்தவருக்கு எடுக்க உரிமை இருக்கிறது, இதை குறித்து நான் விவாதிக்க மாட்டேன். யோபு இடத்தில் சொல்லுகிறார், என் வாயை என் கைகளினால் பொத்திக் கொண்டேன், நான் எதுவும் பேசக்கூடாது. பிசாசு அவன் சொத்தை அழிச்சான், அவன் பிள்ளைகளை அழிச்சான், அவன் சுகத்தை அழிச்சான், மனைவியை யோபை விட்டு பிரிச்சான், சிநேகிதர்கள் கொண்டு அவனை தவறாய் பேச வைத்தான், அவனுக்கு இருந்த நல்ல பெயர் எல்லாம் கெட்டு போச்சு. எல்லா திசைகளும் அவன் வாழ்க்கை அடைபட்டிருந்த all direction were close to him. எல்லா வழியும் பிளாக் பண்ணிச்சு, ஒரு வழி அவனுக்கு சாதக வழி இல்லை. யோபு உரு தெரியாமல் கிடந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கையிட்டான். அப்படி செய்ய முடியுமா? ஆண்டவரே, நான் இந்த நிலையிலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் 10 பிள்ளையை செத்து பெணமா அப்படியே ஒருவேளை ரோட்ல இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவன் நேசித்த அந்த 10 பிள்ளைகளா, 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் அப்படி செத்து கிடக்கணும். கற்பனை பண்ணி பார்க்கிறேன். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்றான். என்னுடைய தகப்பனார் சாகும் பொழுது என் தகப்பனாருக்கு 35 வயது. நான் சின்ன வயதில் இதே ஆலயத்திற்கு வெளியில அருமையான இங்க இருக்கிற சோபன் குமார் அவருடைய தகப்பனார் அருமையான பாலச்சந்திரன் அங்கிள் பெட்டி மேல என்னுடைய தகப்பனாருடைய பெயரை எழுதி வயது 35 அவர் தான் எழுதுறார். எனக்கு பசுமரத்தாணியை போல அது பதிந்திருக்கிறது. என் தகப்பனார் சாகும் பொழுது 35 வயது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அப்படி சோத்திரன் இந்த நடு ஆலயத்தில் அவருடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய உடல். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அவர் இறந்தார். அவர் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டார். ஆகவே ஆராதனைகள் வழக்கம் போல நடக்கணும், மதியத்துக்கு மேலே என்னை அடக்கம் பண்ணணும்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படியே ஆராதனை நடந்தது. பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள் ஆராதனை நடத்துறாங்க. என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனாருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள் சபையாரை பார்த்து, குடும்பத்தாரை பார்த்து, இந்த நிலையிலும் நாம் ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது. ஏன் இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் எடுத்தான்? ஏன் இந்த வயதில் அவருக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று விசுவாசிகள் அதை குறித்து இடரலறே கூடாது. நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த குடும்பத்தை கைவிட மாட்டார், இந்த ஊழியத்தை கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிற அதே நேரத்தில் அழுது கொண்டிருந்த என்னுடைய தாயாரும் இதே ஆலயத்தில் என்னுடைய தகப்பனாருடைய தலைபாட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த என்னுடைய தாயார், அடுத்தது இந்த 3 பிள்ளைகளை வைத்து இந்த பாண்டிச்சேரியில என்ன செய்யப்போற ஒரு திட்டமும் இல்லை. அந்த அடக்க ஆராதனையை யார் எடுத்தா, யார் செலவு பண்ண எதுவுமே தெரியாது. ஆனால் தன்னுடைய 2 கையை உயர்த்தி அவர்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க.
அது இந்த சபையில நடந்த ஒரு சம்பவம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனால் அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், இந்த ஊழியம் என்ன ஆக போகுது, என் பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆக போகுது, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இந்த நிலையில நீ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், இந்த நாளில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது என்னுடைய தாயார் 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்ததை நான் யோசிக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தாயார் கையை உயர்த்தி ஸ்தோத்தரிச்சாங்க. எங்க குடும்பம் அழிஞ்சு போகல, வீணா போகல. நிறைய பேர் என்ன ஆக போதுன்னு நினைச்சாங்க. கர்த்தர் இன்னமும் எங்களை சாட்சியாக இதே ஆலயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா காரியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுதல். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வழியாய் நீங்கள் போனால் என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அது நல்லதானாலும் கெட்டதானாலும், அது நன்மையானாலும் அது தீமையானாலும், எந்த காரியத்திற்காகவும் யோபுவை போல ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை அருமையானதாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்திருக்கிற வேளையில், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிற வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று அறிக்கையிட்டான். கைகளை தட்டி வாய்களை திறந்த ஆண்டவரே, எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதே உங்களை குறித்த தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியம், யோபு ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்றாரு, என் நீதி விளங்கும் என்று அறிக்கையிட்டான். இதான் இரண்டாவது குறிப்பு. என் நீதி விளங்கும். அவன் வாழ்க்கையில எல்லாமே அநீதியா நடந்த மாதிரி இருக்கான், எல்லாத்தையும் இழந்து போயிருக்கான். ஆனா வாயார சொல்றான், என் நீதி விளங்கும், என் நீதி விளங்கும் பண்ணுவா. யோபு என்ன பண்ணானோ தெரியல, என்ன பாவம் பண்ணானோ தெரியல, ஊரெல்லாம் என்னை பத்தி பேசுறாங்க. ஆனா என் நீதியை விளங்க பண்ணுவார். யோபு 13:18 இப்படி சொல்லுகிறது, இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று நான் அறிவேன். என் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். எனக்கு நீதி கிடைக்காது என்று சொல்லவில்லை, தேவன் எனக்கு நீதி செய்ய மாட்டார் என்று அல்ல, கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னு சொல்லல. எனக்கு நீதி கிடைக்கும், என் நீதி விளங்கும், என் குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி செய்வார், என் வழக்கில ஒரு நீதியை கர்த்தர் கடை செய்வார், என் பிரச்சனையில ஒரு நீதியை கர்த்தர் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களோட வாழ்க்கையில, பாஸ்டர் என் வாழ்க்கையில எல்லா அநீதியும் நடக்குது பாஸ்டர், எங்களுக்கு சேர வேண்டிய ஒண்ணு, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு இன்னொருத்தன் தட்டி பறிக்கிறான். சோத்திரம், எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், எனக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம், எனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, எனக்கு கிடைக்க வேண்டிய என்னுடைய சோத்திர நன்மைகளை இன்னொருத்தவன் சோத்திரம் இச்சகமாய் பேசி அதை அட்ராக்ட் பண்றான். எனக்கு நன்மைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் அநீதி நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோபுவை போல நீங்களும் தாராளமாய் சொல்லலாம், கர்த்தர் என் நீதியை விளங்க செய்வார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உலகம் உனக்கு நீதியை செய்யாமல் உன்னை விட்டிருக்கலாம், உலகம் உனக்கு நீதி செய்யாமல் சோத்திருக்கிற உனக்கு அநீதியை செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு நீதியை விளங்க பண்ணுவார். நம்புறவங்க கைகளை நல்லா தட்டி, உலகம் எது வேணாலும் எனக்கு செய்யலாம், ஆனா தேவன் என் நீதியை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 97:11 சொல்லுது, நீதிமானுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. உன் நீதி விதைக்கப்பட்டிருக்கிறது, வெளியே தெரியல. உனக்கு சேர வேண்டிய அந்த நீதி வெளியே தெரியல, ஆனா அது விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அது முளைத்து வரும். ஒரு நாள் உன்னை தேடி ஜனங்கள் வரும்படியாக அந்த நீதியை விளங்க பண்ணுவான். ஒரு கட்டத்தில் யோபுவை தேடி எல்லாரும் வந்தாங்கன்னு பைபிள்ல இருக்கு.
ஐயோ நாங்கள் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டோம், உங்களை ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டோம். நான் முதல்ல மனைவி வந்து காலில் விழுந்து ஓன்னு கதறி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். வந்த ஒவ்வொரு சொந்தக்காரனும் சும்மா வரல, அவனுக்காக தங்க காசுகளை கொடுத்து யோபு எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு எல்லாரும் அவன்கிட்ட திரும்பி வந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அன்னைக்கு யோபு சொல்லியிருப்பான், என் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த யோபுவுக்கு நீதியை விளங்க பண்ணினாரா இல்லையா? நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் நீதியை விளங்க பண்ணுவான். ஹல்லேலூயா. நான் யார்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க போறதில்ல, நான் யார்கிட்டயும் போயிட்டு வழக்காடிட்டு இருக்க போறதில்ல. நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். நான் விசுவாசமா சொல்றேன், என் பக்கம் நீதி இருக்கிறது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நீதி நியாயங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று அறிக்கையிட்டார். அததான் அவர் சொல்றாரு, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஊர்ல என்ன குறிச்சு என்னென்ன கதை கட்டி விடலாம். இத்தனை கஷ்டத்தின் நடுவில், இத்தனை பாடுகள் நடுவில் ஆளாளுக்கு யோபு குறிச்சு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இவனுக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சோ தெரியல, இவன் பிள்ளைங்கெல்லாம் ஏன் செத்து போனாங்கன்னு தெரியல, ஏன் யோபுவினுடைய வாழ்க்கையில் இந்த இப்படி அவன் உருகுலைஞ்சு போனான்னு தெரியல. என்னமோ பாவம் பண்ணியிருப்பான், என்னமோ அநியாயம் பண்ணியிருப்பான். ஊருக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க அவனை பத்தி. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நொறுங்கி கீழே விழும் பொழுது, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட நம்மை குறித்து என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல, அவன் சரி கிடையாதுங்க, அந்த பொம்பளை சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, எனக்கு முன்னவே தெரியுங்க. அடே அப்பா, நம்ம ஆளு கதை எழுதுறத விட கதை விடுவான் பாருங்க, தோத்திரம் அப்படி விடுவான். அதோட செத்துற வேண்டித்தான். அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னாரு, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கேட்காத, செத்துருவ நீ. அதனாலதான் ஒருவன் நினைக்கிறதா ஒருவனுக்கு தெரியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, மூடி வச்சிருக்கிறாரு. மனைவி நினைக்கிறது புருஷனுக்கு தெரியாது, புருஷன் நினைக்கிறது, ரெண்டு பேரும் நினைக்கிறது தெரிஞ்சுதான் ரெண்டாம் உலக போர் வந்துடும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க வீட்டுக்கார குறித்து என்ன நினைக்கிறீங்க, இல்ல மனைவி வீட்டுக்கார பத்தி என்ன நினைக்க. வெளியில அன்பே, ஆறு உயிரே, தேனே, மானேன்றோம். ஆனா உள்ள தேலே கொடுக்கேன்றமா நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனா அது ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார், தெரியாது. வெளியில கதை விடுறதுதான். நிறைய பேர் பிரைஸ் அலாட் அப்படின்னுவான், சனியை வந்துட்டான் பாரு நினச்சின்னு தோத்திரம் சொல்லலாம். ஆனா அதுவே பேக் பண்ணி வச்சிருக்கிறார். மனசில் நினைக்கிறதெல்லாம், இப்போ நான் இன்னும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன், நல்ல விசுவாசி நினைக்கிறேன், எப்பா இதுங்களை வச்சுக்கின்னு நான் மேய்க்க முடியலையேன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் தான் தெரியும். எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா உலகமே இயங்காது. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சொன்னாரு, யாரு சொல்றதை காது கொடுத்து என்ன செய்யாத, கேட்காத. நல்லதா இருக்காது, எல்லாம் கெட்டதா தான் இருக்கும், நீ சோர்ந்து போயிடுவ. அதனால தான் ஊழியத்தில் எதுவுமே நானா போய் எதையுமே கேட்க மாட்டேன். தோத்திரம் தோத்திரம், ரொம்ப எஸ்கேப் ஆக தான் பார்ப்பேன். என்னாச்சு, அவங்க வந்தாங்களே, என்ன சொன்னாங்க, ஒன்றும் கேட்க மாட்டேன். இப்போ எங்கள் வீட்டை அம்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை யார்கிட்ட பேசுனா நான் போயிட்டு யார் அது ஃபோன் பண்ணதுன்னு ஒரு நாள் நான் கேட்டது இல்லைங்க. ஆமாங்க, இதுமாரி ஒருத்தர் சொன்னார்னு அது ஒரு பெரிய மேட்டராக உள்ளே வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீட்லேயே கேட்க மாட்டேன்னு உங்கள் கதையை நான் கேட்பேன். தோத்திரம். எனக்கு ஜெபம் பண்ணணும், நான் பைபிள் படிக்கணும், ஆனால் அதை தாண்டி வரும்னு வச்சுங்க, அது வேற. ஆனால் மேக்சிமம் என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டதை சொல்கிறாங்க யோபுவை பற்றி, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, யார் சொல்கிறதையும் நான் கவனிக்க போகிறதில்ல, எவன் என்னென்ன கதை விடுறானோ அதெல்லாம் நான் எடுக்க போகிறது இல்லை. யோபு 16:19 யோபு சொல்கிறாரு, இப்பொழுதும் இதோ என் சாட்சி எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அல்லேலூயா.
என் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பகடியம் பண்றாங்க. நான் வியாதியா இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. என் சிநேகிதர்கள் கூட என்னை குறித்து அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. நான் யாரை சொல்லுகிறதையும் நான் என்ன செய்யறதில்ல, கேட்க போறதில்ல. ஏன்னா நான் யார், என் சாட்சி என்ன? எனக்கு சாட்சி சொல்லுகிறவர் பரலோகத்தில் கைகளை தட்டி அங்க இருக்கிறார். ஏன்னா யோபு 16:17 சொல்றாரு, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும், அவர் கையில என்ன இல்லையா, கொடுமை இல்ல, என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும். அப்படி ஆயிற்று. என் ஜெபம் சுத்தம், என் கையில கொடுமை இல்லை. ஆனா யோபு 16:20 யோபு சொல்றாரு, என் சிநேகிதர்கள் என்ன பண்றாங்க, என் கண்ணு தேவனை நோக்கி சொரிகிறது. அவர்கிட்ட தான் அழுகுறேன். ஐயோ அவன் என்ன இப்படி சொல்லிட்டானே, இவன் என்ன இப்படி சொல்லிட்டானே, அவங்கள பார்த்து நான் அழுவல, கர்த்தரை பார்த்து அழுகுறேன். ஏன்னா என் சாட்சி பரலோகத்தில் இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். உங்களுக்கு கர்த்தரே சாட்சி கொடுப்பார். கையை தட்டி மற்றவங்க என்ன சொல்றாங்க, உங்களை குறித்து என்ன பேசுறாங்க, அதை பத்தி இல்ல, கர்த்தரே உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். அன்னைக்கு குமாரனாகிய இயேசுவை பரலோகத்தில் இருக்கிற பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன் என்று பிதா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்ததை போல இயேசு நம்மை குறித்து சாட்சி சொல்வார். இது என் மக, இது என் மக அப்படின்னு சாட்சி சொல்வார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4வது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அறிக்கையிட்டார். எனக்குன்னு கர்த்தர் சிலதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கார். எனக்குன்னு சிலதை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு என் கண் அதை காணாமல் இருக்கலாம், என் காது அதை கேட்காம இருக்கலாம், என் செவியில் அது கேட்காம இருக்கலாம், என் இருதயத்தில் கூட அது தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று நான் என்ன செய்திருக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் உண்டு. யோபு 23:14 சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நான் சில காரியத்தை இழந்து விட்டேன், உண்மைதான். என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் சொத்தை இழந்துட்டேன், என் நல்ல காரியங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன். பட் ஆனால் எனக்குன்னு ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறார். God has a fixed best for me. எனக்குன்னு நன்மையானவைகளை எனக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறார். எனக்கு சிறப்பானதை ஒன்று வச்சிருக்கிறார். எனக்குன்னு செலக்ட் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்ற, உனக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். உனக்குன்னு உன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேவன் ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கிறாரு. உன் பையனுக்கு நல்ல ஒரு பெண்ணை ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை அந்த நிலையில் இருக்கிறவங்க, உங்களுக்குன்னு ஒரு வீட்டை குறிச்சு வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்வுக்கென்று ஒன்றை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கென்று ஒரு மேன்மையை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கைகளை தட்டி, நீங்க எதற்கெல்லாம் அழுது கொண்டிருக்கிறீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் அதற்குரிய ஒன்றை உங்களுக்கு குறித்து வச்சிருக்கிறார். நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென், அல்லேலூயா. உங்களை அசைக்க பிசாசு முயற்சிக்கலாம், ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற இடத்தை விட்டு அவனால் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தான் என்ன ரொம்ப அசைக்க முயற்சி எடுக்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசு என்ன அசைச்சு போட முயற்சி எடுக்கலாம். ஆனால் தேவன் எனக்கென்று குறித்து வைத்திருக்கிற இடத்தை விட்டு, குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விட்டு, சத்தமா குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை விட்டு அந்த சாத்தானால அசைக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை நிறைவேற்றவே நிறைவேற்றுவார்.
அல்லேலூயா. அவர் சொல்றார், ஐந்தாவது, பொன்னாக விளங்க செய்வார் என்று அறிக்கையிட்டான். இன்னைக்கு என் வாழ்க்கை மண்ணா போச்சுன்னு நிறைய பேர் சொல்லலாம். நான் பொன்னா மாறுவேன். மண்ணா போச்சுங்க, எல்லாம் மண்ணா போச்சுங்க, மண்ணில் போட்ட மாதிரி போச்சுங்க. சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, சம்பாதிச்சதெல்லாம் மண்ணா போச்சுங்க, உழைப்பெல்லாம் மண்ணா போச்சுங்க பிரதர் அப்படின்வாங்க. ஆனால் யோபுவனுடைய வாழ்க்கை ஏறக்குறைய ஒரு முடிஞ்சு போன வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. ஆனால் யோபு சொல்றாரு, நான் மண்ணா போறதில்ல, என்னை கர்த்தர் பொன்னா விளங்க பண்ணுவார். யோபு 21:10 சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்னு நான் பொன்னாக என்ன செய்வேன், விளங்குவேன். இன்னைக்கு ஒருவேளை நடக்கிற வழியை பார்த்தா திடீர்னு 10 பிள்ளைங்க செத்து போச்சு, திடீர்னு என் சொத்தெல்லாம் போச்சு, என் செல்வாக்கு போச்சு, என் சுகம் போச்சு, எல்லாம் என்னை விட்டு போச்சு. ஏன் இது நடக்குதுன்னு எனக்கே சரியா தெரியல. ஏன்னா சாத்தானுக்கும் ஆண்டவருக்கு நடந்த கான்வர்சேஷன் யோபுக்கு தெரியல. ஆனா யோபுவின் மேல ஆண்டவர் அதீத விசுவாசம் வச்சிருந்தார். நீ என்ன வேணாலும் பண்ணு, என் தாசன் என்னை விட்டு விலகி போக மாட்டான் அப்படின்னு யோபுவை குறித்து சாத்தான் இடத்துல பந்தயம் கட்டியிருந்தார். இதெல்லாம் யோபுக்கு தெரியல. ஆனால் யோபு சொல்றாரு, நான் போகும் வழி எனக்கு தெரியாது, நான் போகிற வழி எனக்கு கர்த்தருக்கு தெரியும். அந்த வழியில நிறைய பிரச்சனை எனக்கு வரலாம், அவர் கொண்டு போகிற வழியில நிறைய போராட்டங்கள் எனக்கு வரலாம், செங்கடல் வரலாம், யோர்தான் வரலாம், எரிகோ வரலாம், யுத்தங்கள் வரலாம். ஆனா அந்த வழியில போய் என்னை கொண்டு போய் நிறுத்துவார்ல, அங்க நான் பொன்னா விளங்கு பட்டி எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் போகிற வழியில 1000 பிரச்சனை இருக்கலாம், நான் போகிற பாதை என் தாய் தகப்பனுக்கு தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பாதையை யாரும் வகுக்க விடாதீங்க. உங்க கொஞ்சம் புத்தியை வச்சு உங்க பாதையை நீங்க வகுக்காதீங்க. நீங்க ஒரு பாதையை வகுத்து போனா கொஞ்சம் தென்றல் அடிக்கிற மாதிரி தெரியும், அதற்கப்புறம் யூரோ கழித்தான் என்கிற கடுங்காற்று வந்து மோதும். நீங்களா உங்க பாதையை டிசைன் பண்ணாதீங்க. சங்கீதம் 37:5 நினைக்கிற, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஆண்டவரே, என் வழியை நான் வகுக்க மாட்டேன். ஆண்டவரே, உங்க வழியை கர்த்தர்ட்ட ஒப்புவீங்க. எந்த வழியா போகணும், எந்த வழியா என் வாழ்க்கையை நடத்தணும் கர்த்தர்ட்ட கேளுங்க. சோதனையின் பாதையில் நடந்தாலும் கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க பண்ணுவார். முடிவிலே பொன்மயமான பரலோகத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் வருது, தெரிந்து கொள்ளப்பட்டவனின் நிமித்தம் உபத்திரவத்தின் காலத்தை நான் குறைப்பேன் என்று சொல்றேன். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறவர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், உன் உபத்திரவ காலத்தை கர்த்தர் குறைக்கிறார். உன் உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. உன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குறாரு. உன்னை பொன்னாய் விளங்க செய்கிற காலம் சமீபிக்கிறது. உன்னை மகிழ பண்ணுகிற காலம் சமீபித்து வருகிறது. நீ உபத்திரவத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதை கர்த்தர் பார்த்து, எப்பக்கத்திலும் நீ நெருக்கப்படுகிறதை கர்த்தர் பார்த்து, உன் உபத்திரவத்தை குறைத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற நல்ல நேரம் வருகிறது. தைரியமா சொல்லு, ஹல்லேலூயா. இந்த உபத்திரவ காலமெல்லாம் இருக்க போகிறது இல்ல. என் உபத்திரவ காலத்திற்கு பிறகு, என் சோதனை காலத்துக்கு பிறகு கர்த்தரின் வாழ்க்கையை பொன்னாக விளங்க பண்ணுவான். பொன்னா விளங்குவேன். அதுதான் அவன் சொந்தக்காரன் வந்தவெல்லாம் தங்க காசை கொடுத்தான் பாருங்க. வந்தவெல்லாம் தங்க காசா கொடுக்குறான். எத்தனை பேர் வந்தானோ அத்தனை பேரும் கொடுக்குறான். பொன்னா விளங்க பண்ணினாரா இல்லையா? அவனை சோத்திர எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் சோத்திரிக்கிறான், இருட்டடிக்கப்பட்டானோ அந்த அளவுக்கு அவன் பிரகாசிப்பிக்கப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. யோபு இன்னொரு அறிக்கை சொல்றாரு, ஒரு பிரபுவை போல நான் அவனிடத்தில் போவேன் என்று அறிக்கையிட்டான். இந்த வார்த்தை சொல்லுங்க, ஒரு பிரபுவை போல போவேன். பிச்சைக்கார மாதிரி போக மாட்டேன்,
தலகாஞ்சவன் மாதிரி போறதில்ல, பரிதாபத்துக்குரியவன நான் போறதில்ல, ஒரு பிரபுவை போல நான் போவேன். என்ன விசுவாசம் பாருங்க. எல்லாம் இழந்துட்டான், எப்படி பிரபு மாதிரி போக முடியும்? ஒரு சல்லி பைசா கூட இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஒண்ணும் இல்லை. பாருங்க என்ன விசுவாசம் உள்ள இருக்கிறது வருது பாருங்க. அதான் உள்ள வசனம் நிறைஞ்சிருந்தா அந்த வார்த்தை அப்படி வரும். ஃபெய்த் கன்ஃபஸ், கிரீக் வேர்ட்ல ஹோமோலஜின்னு சொல்ற அந்த அறிக்கை எப்படி வருது பாருங்க. பிரபுவை போல நான் போவேன். லைக் எ பிரின்சஸ் ஐ வில் வாக் அவுட் லைக் எ பிரின்சஸ். நான் வெளியே போகும்போது ஒரு பிரபு மாதிரி போவேன். இன்னைக்கு ஒரு சரட்டை எடுத்து நான் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், என் உச்சந்தன உள்ளங்கள் வரைக்கும் பருக்கலான நிறைஞ்சி உரு தெரியாம நான் இருக்கிறேன். ஆனா இப்படியே இருக்க போறேன்னா பிரபுவை போல போவேன். எங்கெல்லாம் நான் ஒரு மாதிரி பேசப்பட்டனோ அங்கெல்லாம் கர்த்தர் என்னை ஒரு இளவரசனை போல, ஒரு பிரபுவை போல என்னை கொண்டு போவார்னு சொன்னார். யோபு 31:37 இப்படி சொல்லுது, அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவை போல அவனிடத்தில் போவேன். இந்த அவனிடத்தில் போவேன்ற அந்த அவன் யார்? ஒரு பிரபுவை போல அவனிடத்தில் போவேன். நான் சில வசனங்கள் வாசிக்கிறேன், அப்பதான் அந்த அவன் யாரு தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் 35 வசனம் இப்படி சொல்லுது, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவே எனக்கு விருப்பம் உண்டு. அவனுடைய வாழ்க்கை ஒரே வழக்கும் வாதமா இருக்குது. அவனுடைய எதிராளி அந்த வழக்கை எழுதி என் மேல அதோ அந்த கேஸ் இந்த கேஸ் என்ன வேணாலும் எழுதி அதை எனக்கு கொடுக்க விருப்பம் உண்டு. அதை நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த வருஷம் 36 அதை நான் என் தோளின் மேல் வைத்து, என் எதிராளி எழுதி கொடுத்த வழக்கை என் தோல் மேல நான் வச்சு எனக்கு கிரீடமாக அதை தரித்து கொள்வேன். வழக்கை யாராவது கிரீடமா தரிச்சு கொள்வாங்களாங்க? ஏன்னா யோபுக்கு தெரியும் இந்த வழக்கெல்லாம் ஒரு நாள் இல்லாம போகுது, அது எல்லாம் ஆப்போசிட்டா மாறப்போகுது, அது எனக்கு நன்மையாத்தான் மாறப்போகுது, அது ஒரு நாள் எனக்கு தீமையா போறதில்லை. எனக்கு என்ன ஆகும் ஏது நடக்கும்னு எதிராளி வழக்கு தொடுக்கிறானே, அந்த வழக்கை என் தோல் மேல வச்சுக்கிட்டு அதை கிரீடமா என்ன செய்வேன்? தரித்து கொண்டு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பிரபுவை போல அவன்கிட்ட போவேன். யாரெல்லாம் நான் அழிஞ்சு போவேன், நான் வீணா போவேன், எவன்லாம் என் மேல வழக்கு போட்டானோ அவன் கண் காண அவனிடத்திலே நான் குற்றம் செஞ்சவனை போல போறதில்லை, ஒரு பிரபுவை போல. விசுவாசிக்கிறவங்க, தேவனை அறிஞ்சவங்க, ஒரு பிரபுவை போல. நான் பயப்படுகிறதற்கு தேவன் எனக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை எனக்கு. நான் ஏன் பயப்படணும்? எனக்கு ஏன் பயம்? எனக்கு ஏன் திகில்? ராஜரிக பிரமாணம் என் மேல இருக்குது. ஹல்லேலூயா. என் வேலைக்கு போகும்போது நான் ஒரு பிரபு போல போவேன். என் காலேஜுக்கு போகும்போது ஒரு பிரபுவை போல நான் போவேன். என் சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை பிரபுவை போல கொண்டு போவார். நல்ல கையை தட்டுங்க. யாரெல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசினாங்களோ, யாரெல்லாம் என்ன ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணாங்களோ, அவர்களுக்கு முன்பாக என்னை ஒரு பிரபுவை போல கொண்டு போவார். ஹல்லேலூயா. விக்டோரியா மகாராணி. ஆனா அந்த அம்மா சின்ன பொண்ணா இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது அவங்க இளவரசின்னு அந்த பிள்ளைக்கே தெரியாதான். சாதாரண ஸ்கூல்ல அது சொல்லக்கூடாதுன்னு அப்படி அந்த படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எப்படியோ தெரிஞ்சிச்சு அந்த செய்தி. இந்த தேசத்துக்கு நீ சாதாரண ஆள் இல்லை, வரப்போற நாட்கள்ல இந்த தேசத்துல நீ தான் யாரு? மகாராணின உடனே அது நடையே மாறிடுச்சாங்க. அதுக்கு முன்னாடி சாதாரணமா ஸ்கூலுக்கு போன அந்த பொண்ணு எப்படி போகுது? உங்களுக்கு தான் தெரியும் எப்படி போயிருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஆளெல்லாம் நம்ம என்னென்னமோ போறோம். அது எப்படி
சொல்லிச்சான், நான் மகாராணியை போல உட்காருவேன், மகாராணியை போல நடப்பேன், மகாராணியை போலவே என்ன செய்வேன், பேசுவேன். ஸ்கூல்ல இருக்கிறவன் என்ன பண்ண முடியும், எல்லாம் மூடின்னு இருக்கிறான் தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றேன், அது அழிஞ்சு போகிற பதவி. ஆனா நம்முடைய ராஜா, ராஜாதி ராஜா, கையை தட்டி ஹல்லேலூயா. நாமெல்லாம் இளவரசர் தானே. அன்னைக்கு யாக்கோப்ப ஆண்டவர் சொல்றா, இனி நீ யாக்கோப்பு இல்லை, நீ யாரு? இஸ்ரவேல் என்றால் பிரபுன்னு அர்த்தம். லைக் அ பிரின்சஸ், இளவரசன் அர்த்தம். அவனுடைய பர்சனாலிட்டியே ஆண்டவர் சேஞ்ச் பண்ணார். நான் சொல்றேன், இன்னைக்கு யோபு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் பன்னாட மாதிரி இருக்கான். எல்லாத்தையும் இழந்து உரு தெரியாம நொறுங்கி போய் கிடக்கிறான். ஆனா வார்த்தை மட்டும் விசுவாசமா வருது, நான் பிரபுவை போல போவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அப்படி போவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏழாவது ஒரு பாயிண்ட சொல்லி முடிக்கிறேன். நானே அவரை பார்ப்பேன் என்று அறிக்கையிட்டான். நானே அவரை பார்ப்பேன். நான் பார்க்காம அப்படியே கண்ணை மூடிட போறது இல்லை. எனக்கு வரும் நன்மையை நான் பார்ப்பேன், என் கர்த்தரை நான் பார்ப்பேன். என் வாழ்க்கையில நான் எதுவும் இல்லாம அப்படியே கண்ணை மூட போறது இல்லை. நானே அவரை பார்ப்பேன். யோபு 19:27 சொல்லுது, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நானே அவரை பார்ப்பேன். சில நேரம் சில சொல்றோம், இதெல்லாம் பார்க்காம போயிடுவோன்னு தெரியல, நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. யோபு 19:25 சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். யோபு 19:26 சொல்லுது, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, என் மாம்சம் எல்லாம் அழுகி போன பின்பும் நான் உருகுலைஞ்சு போயிருக்கேன், ஆனா என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். எனக்கு என்னுடைய இரட்சகரை நான் பார்ப்பேன். எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை என் கண் காணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், வலியை பார்த்துட்டு இருக்கிறேன், வேதனையை பார்க்கிறேன். ஆனா இதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மைகளை காணும்படிக்கு, ஆசீர்வாதங்களை காணும்படிக்கு, என் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கிறதை காணும்படிக்கு, என் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறதை காணும்படிக்கு. ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுல அப்படியே பசங்கிட்ட விளையாடிட்டு அப்படி போயிட்டு வீட்டில் அப்படி இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ விளையாடிட்டு இருக்கிற, நாளைக்கு பாஸ்டர்னு வாங்க ஒன்று அப்படின்னு. நான் ரொம்ப கூச்சப்படுவேன். சும்மா நான் இப்படி போயின்னு இருக்கிறேன், ஜீவா பாஸ்டர்னு வாங்க, அந்த பாஸ்டர்னு வாங்க அப்படின்வாங்க. அது அப்போ எனக்கு கிண்டலாக இருந்துச்சு. அது மாரி ஒன்று நடக்கும்டா, அதை நான் என் கண்ணு பார்க்குண்டான்னாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு லைஃப் தான் என் லைஃபாக இருந்துச்சு. ஆனால் தான் என்னுடைய தாயார் பார்த்தாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நிறைய நேரம் பிரச்சனையே தான் பாஸ்டர் நான் பார்த்துன்னு இருக்கிறேன், கஷ்டத்தையே தான் பார்த்துட்டு இருக்கிறேன், புலம்பலையே தான் பார்த்துட்டு இருக்கிறேன், வேதனையே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். யோபுவை போல சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானவளை காணும்படி. நம்புறவங்க நீங்க கையை தட்டி நீங்க தான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். நான் பார்ப்பேன், ஆசீர்வாதமானவளை பார்ப்பேன். ஹல்லேலூயா. யோபு உள்ளத்துல வேதனை இருந்தாலும் அவனுடைய வார்த்தையில நல்ல வார்த்தை இருந்துச்சு. உள்ளத்துல வேதனை கஷ்டம், ஆனா வாயில விசுவாச அறிக்கை, நானே அவரை பார்ப்பேன். இப்படி விசுவாச அறிக்கையை சொல்லி கொண்டிருக்கும் போதே, நான் அவரை பார்ப்பேன்னு சொன்னார்ல யோபு, அந்த விசுவாச அறிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அது நடந்துச்சு. யோபு 42:5 இப்படி சொல்லுகிறது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் காதில உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன்,
ஆனா என் கண்ணு போல என்ன செய்து பார்ப்பேன் என்று சொன்னான். இப்ப அவன் கண்ணு யார பாக்குது? இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்பொழுது என் கண் உம்மை என்ன செய்கிறது? யோபு சொன்னார், நான் அவரை பார்ப்பேன். இப்போ அவர் பார்க்கிறார். இவரு ஆண்டவரை பார்க்கிறது மட்டுமல்ல, யோபு 42:9 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். எல்லாரும் இப்படி சொல்லுங்க, யோபுவின் கண்கள் கர்த்தரை பார்த்தது, கர்த்தருடைய கண்கள் யோபுவை பார்த்தது. ஆனா இவர் என்ன மட்டும் அறிக்கை பண்ணாரு? நான் அவரை பார்ப்பேன்னு சொன்னாரு. அது மட்டும் நடக்கல, கர்த்தரும் அவனை பார்த்தார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. இப்படி பார்த்ததினால் என்ன நடந்தது? அடுத்த வசனம் யோபு 42:10 பாருங்க, என்ன நடந்தது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை, கர்த்தர் அவனை பார்த்தது பொழுது அவன் சிறையிருப்பை எல்லாம் மாற்றினான். இரண்டாவது, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாம் சொல்லுங்க, அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு எல்லாம் தந்தருளினார். ஹல்லேலூயா. அவன் எதையெல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்தானோ கர்த்தர் எல்லாம் அவனுக்கு தந்தருளினார். அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவனை உயர்த்தினார். அவன் என் நாமத்தை அறிக்கை செய்தான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் கிறுக்காமலும் அவன் நாமத்தை நான் என்ன செய்வேன். யோபுவை குறித்து சோத்தரிக்கிறோம் அநேக இடங்களில். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யாக்கோபு எழுதுறார், கர்த்தருடைய செயலை முடிவை என்ன செய்திருக்கிறீர்களே, கண்டிருக்கிறீர்களே. யோபு பழைய ஏற்பாட்டோடு இல்லை, அவனை கர்த்தர் சில இடங்களில் ரிமெம்பர் பண்றாரு. அவன் எவ்வளவு பொறுமை உள்ளவன். அவன் முடிவிலே நான் அவனுக்கு செய்த காரியங்கள், நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் நடக்காத மாதிரி இருக்கலாம். யோபை போல பொறுமையா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, நன்மை வரும்னு எதிர்பாருங்க, தேவனுடைய காரியங்களை குறித்து விசுவாசமா அறிக்கை செய்யுங்க. யோபுவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு எல்லாம் எழுந்திருப்போம். அந்த அறிக்கையை நாம சொல்லுவோம், ஆண்டவரே கர்த்தாவே எங்களையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த 7 அறிக்கையை ஹல்லேலூயா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி நன்மைக்கே நன்றி. எல்லாரும் பாடுங்க. ஓ நடந்ததெல்லாம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. சவுண்ட் வைங்க. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. பாடுங்க பாடுங்க. நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. எல்லா நன்மைக்கு நன்றி. 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 சோத்திரம். நன்மைக்கு நன்றி. சிலுவைதானை அனுமதித்தி நன்றி, சிந்தனை மாற்றி நீரே நன்றி. சிலுவைதானை அனுமதித்தீர் நன்றி, சிந்தனை மாற்றி நீரே நன்றி. நன்றி நன்றி. ஓ நன்மைக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஓ
புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. டெம்போ. நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. வாலிம நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. சோத்திரம் நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கிருபைகளை உனக்கு போதும் என்றி, பலவீனத்திலே பலன் என்றி, என் கிருபை உனக்கு போதும் என்றி, பலவீனத்திலே பலன் என்றி. நன்றி, ஓ நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி, சதத உயர்த்தி விசுவாசத்தோடு எல்லா நன்மைக்கு நன்றி. விசுவாச புடம்பீட்டி நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. விசுவாச புடமிட்டீர் நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி, க்ளோரி. நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. விசுவாச புடம்பீட்டி நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. விசுவாச புடம்பீட்டி நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. நன்றி, நன்றி, ஓ நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. ஓ நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. சோதரோ நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. எல்லா கைகளை நல்லா தட்டி ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை, விசுவாச அறிக்கைகளை சொல்லுகிறவர்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் அறிக்கையிட்டான். என் நீதி விளங்கும் என்று அறிக்கையிட்டான். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று அறிக்கையிட்டான். எனக்கு குறித்திருக்கிறத தேவன் நிறைவேற்றுவார் என்று அறிக்கையிட்டான். பொன்னாக விளங்க செய்வார் என்று அவன் அறிக்கையிட்டான். ஒரு பிரபுவை போல நான் அவனிடத்தில் போவேன் என்று அறிக்கையிட்டான். நான் அவரை பார்ப்பேன் என்று அறிக்கையிட்டான். இயேசு 2வது முறை வரப்போகிறார். அவரை நான் பார்ப்பேன், கர்த்தருடைய வருகைக்கு போவேன், கண்ணார காண்பேன் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவரை பார்ப்பேன், வருகையில் அவரோடு சேர்வேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட யோபுவை போல எங்கள் உதடுகளை திறந்து நாங்கள் இப்படி அறிக்கை செய்ய, ஆண்டவரே, நம்முடைய வசனங்களை, உங்களுடைய நாமத்தை எங்களுடைய வாயில சொல்லி சொல்லி எங்கள் இருதயத்துக்குள்ள வைத்து, எங்கள் இருதயங்களிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் வாய் வழியாக வந்து யோபு சுதந்தரித்தது போல அந்த நன்மைகளை நாங்களும் சுதந்தரிக்க உதவி செய்யும். இப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் எங்க அறிக்கை விசுவாச அறிக்கையா இருக்க, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் ஆண்டவரே நாங்கள் உறுதியா இருக்க எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யுங்க.
நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் கிறுக்கப்பட்டு போகாமலும், பிதாவுக்கு முன்பதாக தூதர்களுக்கு முன்பதாகவும் எங்களுடைய நாமத்தை நீர் அறிக்கையிடும்படியாக உம்முடைய காரியங்களை நாங்கள் அறிக்கை செய்து வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கே சபையாருக்கு உதவி செய்யும். இந்த செய்தி உடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும், உணர்த்தி கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிறோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கு. ரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, சத்தமா உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கிய, சிநேக வேண்டத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் உறுதியாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.